ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு. கூடுமான வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களே சொல்லி நாம் பழக்கப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் நமக்கு வளர்ச்சி எவ்வளோ தூரம் தான் வந்தால் கூட எந்தெந்த வகையில் இடையூறுகள் வரும், எதெல்லாம் நமக்கு பாதகத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணத்தை மேற்கொள்வது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால தான் இந்த பாதகஸ்தானத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பாதகஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகம்னால இடையூறு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதனால் அதுக்கு பெரிய அளவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்துக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகங்களும் இருக்கும், இடையூறுகளை தரக்கூடிய கிரகங்களும் இருக்கும்ல. இது ரெண்டுத்தையும் பார்த்து ஐடென்டி பண்ணிக்கிட்ட பிறகு தான் அந்த ஜோதிடத்தை நம்ம ஒரு முடிவுக்கே வரணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் மறைந்து போகாமலும் இல்லை நீச்சம் அந்த மாதிரி கெட்டு போகாமலும் இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு லக்கணத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் மறைந்து போகிறதோ அந்த மாதிரி பவர்லெஸ்ஸாக போகிறதோ ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா, அடிப்படை ஜோதிடம்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலத்தில் கற்கப்பட்ட கல்வி மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புது சிஸ்டம் பல சிஸ்டங்கள் அப்படி புதுசாக கொண்டு வந்துட்டு அந்த சிஸ்டத்துக்கு இது கிடையாது அது கிடையாது, ராகு கேது பயிற்சியை கணக்கில் எடுக்க வேணாம், அது கிடையாது, பாதகாதிபதி கிடையாது, மாரகாதிபதி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது அந்தந்த சிஸ்டங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் உண்டா கூட இதையும் பார்த்துட்டு தான் பலன் சொல்ல முடியும். அப்போ போகிற வழிகள் பூராவே நமக்கு சேஃப்டியாகவே இருக்குமா, சரியான இடங்களுக்கே போய் சென்று கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் வரக்கூடிய இடையூறுகள் தவிப்புகள் என்னென்னலாம் எதிர்ப்புகள் வருங்கிறது தகுந்த மாதிரி நாம் திட்டமிடுவதற்கு வசதியாகவும் இருக்கணும். இதுக்கு தவறான திட்டமிடுதல் கூடாது இல்லையா? அதனால் இதை அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நிறைய பேர் பயிற்சி வகுப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த பாதகாதிபதியை பற்றி நிறைய சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாதகாதிபதியை பற்றி சொல்லும்போதும் இந்த பாதகஸ்தானத்தை பற்றி சொல்லும்போதும் அவங்க ஜாதகங்களில் பாடம் நடத்தக்கூடிய ஜோதிடர்களில் பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கே நிறைய இந்த பாதிப்பு வந்ததுனால அதை பற்றி பெரிய அளவுக்கு வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களும் இருக்குது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறதுனால இதை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாதகஸ்தானம் பாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்தெந்த லக்கணங்களுக்கு எது பாதகஸ்தானம் எது பாதக கிரகம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கிறோம். சரலக்கணம் அப்படிங்கிறது மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4ம் சரலக்கணம். இந்த சரலக்கணக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ பாதகஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷ லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் திரும்ப குழப்பிக்காதீங்க. ராசியா லக்கணமானு கேள்வி திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால சொல்கிறேன், மேஷ லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கும்பம் 11ஆம் இடம். அப்போ கும்பம் 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ பாதகஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சனி. அந்த சனி மேஷ லக்கணக்காரர்களுக்கு எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் மற்ற சுப பலன்களையும் சொல்லணுங்கிறதுனால இந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று. அடுத்தது கடகலக்கணம். கடகலக்கணம் அப்படின்னு வரும்போது கடகலக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்தோம்னா, பாதகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 11ஆம் இடம் ரிஷபராசி வருது இல்லையா? அப்போ ரிஷபராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறத விட மறைவதோ அல்லது பலமிழந்து போவதோ ஒரு வகையில் நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ கடகலக்கணத்துக்கு சுக்கிரதசை நல்ல மாதிரி வேலை பார்க்குமா அப்படின்லாம் நம்ம பார்த்து தான் யோசிக்கணும். அதனால் சுக்கிரதசைனாலே நல்லது செஞ்சிடும், சனி திசைனாலே கெடுதல் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? இதை தெளிவு பண்ணுறதுக்கும் முடிவு பண்ணுறதுக்கும் ஒரு லக்கணத்துக்கும் இந்த பாதகஸ்தானத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது துலாம் லக்கணம். துலாம் லக்கணமும் சரலக்கணம் அப்படிங்கிறதுனால சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ துலாம் லக்கணத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம். சிம்மத்துக்கு உரிய கிரகம் சூரியன். அப்போ துலாம் லக்கணத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் வலிமையாக இருக்கிறத விட மறைவிடங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது, சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகர லக்கணம். மகர லக்கணமும் சரலக்கணம். இந்த மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். 11ஆம் இடம்
இடம்ங்கிறது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய். அப்போ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் மகர லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து மறைவிடங்களில் இருக்கிறதும் பலமிழந்து போகிறதும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ சரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம்னா எது, அந்த பாதகஸ்தானத்துக்கு உரிய கிரகம் எது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் ரொம்ப பார்க்கணும். இப்போ சரலக்கணங்களுக்கெல்லாம் 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த பாதகஸ்தானத்தில் மற்ற நல்ல சுபக்கிரகங்கள் போய் உட்காந்து திசை நடத்தினா கூட நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கும்பத்திலிருந்து திசை நடத்துது, சுக்கிர திசை அருமையாக வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை வந்து அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. சுக்கிர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதிங்கிறது ஒரு மாரகாதிபதினு எடுத்துக்கிட்டோம். மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதிங்கிறது சுக்கிரன் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல. அது 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்து திசையை நடத்தினா நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்திரலக்கணம். ஸ்திரலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம், அதுக்கப்புறம் சிம்மம், அதுக்கப்புறம் விருச்சிகம், அதுக்கப்புறம் கும்பம். இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம், 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. அப்போ ரிஷபம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மகரம். அப்போ மகரத்துக்கு உரிய கிரகம் வந்து சனி. ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனிங்கிறது சனியே பாதகத்தை செய்யும். அதே சமயம் இந்த சனியே 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது ரிஷப லக்கணமாக இருந்து 9ஆம் இடத்துக்குரிய சனி 10ஆம் இடத்துக்கும் அவரே உரியவருங்கிறதுனால 9ஆம் இடங்கிறது ஒரு திரிகோணம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கேந்திரம். ஒரு கிரகம் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் எடுத்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்யாது, அது யோகத்தை தான் செய்யும். யோகத்தையும் செய்யும், லேசான பாதகத்தையும் செய்யும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரை சனி வந்து அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவரே யோகாதிபதிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்துலேருந்து மேஷம், அதுதான் வந்து சிம்மத்துக்கு பாதகஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய், அதுதான் வந்து பாதகாதிபதி. அதே சமயம் இந்த 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து திரிகோணத்துக்கு உரிய கிரகம் 4ஆம் இடமான விருச்சிகத்துக்கும் உரிய இடம்ங்கிறதுனால ஒரு திரிகோணத்துக்கும் இன்னொரு கேந்திரத்துக்கும் இந்த செவ்வாய் வந்து ஆதிபத்தியம் வகுப்பதனால அவர் வந்து 50% தான் நெகட்டிவான பலன்களை கொடுப்பார், 50% பாசிட்டிவான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். அடுத்தது விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம். இப்போ மற்ற ஸ்திர லக்கணங்களைப் போல ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் எடுக்கிற கிரகம் வந்து சந்திரன் கிடையாது. ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ராசி வீடு, அது கடகம் மட்டுமேங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு பாதகாதிபதி எந்த வகையில் எங்கே இருந்தாலும் பாதிப்பை தான் கொடுக்குங்கிறதுனால இந்த சந்திரன் வந்து மறைவிடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த பாதகஸ்தானமான விருச்சிக லக்கணமாக இருந்து பாதகஸ்தானமான கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் வந்து அது என்ன கிரகமாக இருந்தாலும் பாதிப்பை தான் கொடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும். அடுத்தது கும்பலக்கணம். கும்பலக்கணம் ஒரு ஸ்திர லக்கணம், அதனால் அதற்கு 9ஆம் இடம் வந்து துலாம். துலாமுக்கு உரிய கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்கணத்துக்கு பாதகாதிபதி. அதே சமயத்தில் அவரே 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதாவது ரிஷபம்ங்கிறது கும்பத்திலேருந்து 4ஆம் வீடு இல்லையா, அப்போ அவரே 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஒரு கேந்திரத்துக்கும் இன்னொரு திரிகோணத்துக்கும் சுக்கிரன் ஆதிபத்தியம் வகிப்பதனால கும்பலக்கணத்துக்கு பாதகாதிபதி பெரிய அளவுக்கு பாதகத்தை இடையூறுகளை செய்ய மாட்டார், லேசான அளவு தான் செய்வாருங்கிறத இந்த இடத்துல நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு லக்கணத்துக்கும் பாதகாதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நன்மை பயக்காதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதிடத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்ல ஆரம்பிக்கணும். அடுத்து உபயலக்கணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த ஜாதக கட்டத்தில் 4 கார்னர்லேயும் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னாலும் சரி, கன்னியா லக்கணத்துக்கு பார்த்தாலும் சரி, அடுத்தது வந்து தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி, மீன லக்கணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அதுக்கான 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். அப்போ மிதுன லக்கணமாக இருந்து 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம்ங்கிறதுனால பாதகஸ்தானத்துக்கு உரிய பாதகஸ்தானம்ங்கிறது தனுசு, பாதகஸ்தானத்துக்கு உரிய குரு வந்து பாதகாதிபதி அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்காது. பாதகாதிபதி வந்து வேறு மறைவிடங்களில் இருந்தாலோ இல்லை வந்து 5, 9 போன்ற இடங்களில் இருந்தாலோ ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது கன்னிக்கு 7 கூடியது பாதகம். இப்போ கன்னிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மீனத்துக்கு உரிய கிரகம் வந்து
குரு. அப்போ குருவை பொறுத்தவரையில் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, ஒரு மறையிறது நல்லது. இன்னொரு பக்கம் 5, 9 இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுக்காது, ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மிதுனம். தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மிதுனம்னா அதற்குரிய கிரகம் வந்து புதன். அதே போல் புதனும் பார்த்திங்கன்னா இந்த 5, 9 இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் ஓரளவு நல்லது கொடுக்கும். மறைவிடங்களில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிக்கு உரிய கிரகம் அப்படிங்கிறது புதன். அப்போ கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதன் வந்து மறைவது நல்லது, அல்லது 5, 9 போன்ற திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது நல்லதுங்கிறது பொதுவான பலன்களாக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முக்கியமாக உபயலக்கணங்களை பொறுத்தவரையில் இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்கணங்களுக்கும் புதன் அல்லது குரு இந்த 2 கிரகங்களுமே கேந்திரங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த கேந்திரங்களில் இருந்தாலும் அது வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குங்கிறத மட்டும்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாதகஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகம். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானாதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துரும். அந்த மாதிரி உள்ளவர்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துரும். சில பேருக்கு 10ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துரும். இதெல்லாம் ரொம்ப கவனித்து தான் பலனை சொல்லணும். நம்மளை பொறுத்தவரை விழிப்புணர்வு, அடிப்படை ஜோதிடத்தை ஒவ்வொருத்தங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதே போல் இந்த பாதகாதிபதி அமர்ந்த இடங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறதும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் பார்ப்போம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.